அது அல்லாஹ்வினால் நிராகரிக்கப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறாங்க. எப்படி சொல்லியிருக்கிறாங்க? யார் நமது அனுமதி இல்லாத ஒரு காரியத்தை மார்க்கத்தின் பெயரால் உருவாக்குகிறாரோ அது அல்லாஹ்வினால் நிராகரிக்கப்படும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இப்ப நீங்க சமுதாயத்துல இந்த மார்க்க விஷயத்தை பத்தி பேசினா பெரும்பாலும் ஒற்றுமை என்கிற ஒரு கோஷத்தை போடக்கூடியவர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இதெல்லாம் ஏன் நீங்க பேசிட்டு இருக்கீங்க? சமுதாயத்துல எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது. வட்டி வாங்குறாங்க, மோசடி பண்றாங்க, தீமையான காரியங்களை எவ்வளவோ பண்றாங்க, ஒழுக்கம் இல்லாத செயல்களை செய்யறாங்க, பொய் பேசுறாங்க, புறம் பேசுறாங்க, அவதூறு பேசுறாங்க. சமூகத்துக்கு மத்தியில் எவ்வளவோ சண்டை சச்சரவுகள் இருக்குது. இதுகளையெல்லாம் பத்தி நீங்க என்ன செய்ய பேசுங்க. இது போன்ற மார்க்கத்தில் உள்ள உள் விவகாரத்தை பத்தி நீங்க என்ன செய்யாதீங்க, பேசாதீங்க. அது என்ன உண்டா பிரிவினையை தான் நமக்கு ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாளை மறுமை நாளிலே நம்ம எதுவெல்லாம் நரகத்தில் போய் சேர்க்கும் நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோமோ அதையெல்லாம் தாண்டி நாம் இந்த உலகத்தில் எதுவெல்லாம் நம்மை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்ற சில அமல்களை செய்கின்றோமோ அந்த அமல்களே கொண்டு போய் நரகத்திலே நம்மளை சேர்த்தோம். அப்ப அதை நம்ம எச்சரிக்கை செய்யணுமா இல்லையா? உதாரணத்திற்கு இந்த பித்அத் செய்யக்கூடிய மக்கள் எல்லாரும், அதாவது மார்க்கத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லாத ஒரு காரியத்தை செய்யக்கூடிய மக்கள், அவர்கள் சொல்லக்கூடிய, அதாவது நாம பித்அத் செய்யாதீங்க, மார்க்கம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தராத, அவர்கள் கற்றுத்தராத, அவர்கள் அனுமதிக்காத ஒரு காரியத்தை மார்க்கத்தின் பெயரால் நீங்களாகவே உருவாக்காதீர்கள் என்று நாம் அந்த மக்களிடம் சொன்னால் அவர்கள் கேட்கக்கூடிய முதல் கேள்வி என்ன தெரியுமா? நாங்க என்ன பாவமா பண்றோம்? நன்மை தானே பண்றோம், குர்ஆன் தானே ஓதுறோம், யாசீன் தானே ஓதுறோம், ஃபாத்திஹா தானே ஓதுறோம், கூட்டுதுவா தானே ஓதுறோம், என்ன இறைவன் பெயரால் தஸ்பீஹ் தானே செய்யறோம், மௌலூது தானே ஓதுறோம், சத்தம் தானே ஓதுறோம். இப்படி அவர்களது வாக்குமூலம் இருக்கின்றது. நாம் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நன்றாக கவனிக்க வேண்டும். நாம் செய்வது நன்மையாகவே இருந்தாலும் அந்த நன்மையில இரண்டு விஷயம் இருக்குங்க. ஒண்ணு, யூனிஃபார்ம் இல்லாமல், ஒரு அமைப்பாக இல்லாமல். உதாரணமாக ஒரு தனி மனிதர் ஒரு அமல் செய்கிறார், அவர் எப்படி வேண்டாலும் அமல் செய்து கொள்ளலாம், எவ்வளவு வேண்டுமானாலும் அமல் செய்து கொள்ளலாம், எத்தனை ரக்காத்துகள் வேண்டுமானாலும் தொழுது கொள்ளலாம், எவ்வளவு திக்ர் வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம், அல்லாஹ்வை போற்றி புகழலாம். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் மார்க்கம் என்ன செய்யற, தடுக்கல. ஏன்? ஒவ்வொருவரும் தத்தமது சக்திக்கு உட்பட்டு எவ்வளவு நன்மைகள் செய்ய முடியும் நீங்க செஞ்சுக்கங்க அப்படின்னு மார்க்கம் சொல்லுது. ஆனால் எது விரலத்தாக ஆகும் என்று சொன்னால், இப்போ ஒரு ஒரு வழக்கத்தை நம்ம உருவாக்குறோம். எப்படி உருவாக்குறோம்? ஒரு குறிப்பிட்ட நாள்ல எல்லாரும் நாம நோன்பு வைக்கணும் அப்படின்னு ஒரு வழக்கம். ஒரு குறிப்பிட்ட இரவுல நாம் இறைவனை நின்று வணங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம உருவாக்குறோம். குறிப்பிட்ட நாள்ல ஒரு 3 யாசீன் என்ன செய்யணும், ஓதணும் அப்படின்னு ஒரு கிரியை உண்டாக்குறோம். குறிப்பிட்ட நாள்ல நாம இந்த காரியங்களை பண்ணணும் இப்படின்னு நாம ஒரு சில விஷயத்த சமுதாயத்தில் உண்டாக்குறோம். நீங்க அது அந்த நாள் வரும் பொழுது அந்த மக்கள் எல்லாம் அந்த அமல்களை செய்கிறார்கள் என்று சொன்னால் இதுதான் பித்அத். இதைத்தான் நாம் என்ன செய்கின்றோம்? ஏன் மார்க்கத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை இப்படி உண்டாக்குறீங்க அப்படின்னு நாம கேட்கிறோம். இப்ப இதிலிருந்து நாம் என்ன விலகிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், பித்அத் என்றால் என்னவென்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தராத ஒரு செயலை செய்யும் பொழுது அல்லாஹ் அதை எப்படி பார்க்கிறார் என்று சொன்னால், அதை ஒரு அதிக பிரசங்கித்தனமாக பார்க்கின்றார். அதிக பிரசங்கித்தனமாக மட்டும் பார்க்காமல், நான் மார்க்கம் என்ற ஒரு விஷயத்தை கற்றுத் தந்திருக்கும் பொழுது நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்க அல்லாஹ்விற்கு நீங்க கற்றுத் தரீங்களா? திருக்குர்ஆன் அப்படியே கேட்கிறான். எப்படி? குல் நபியே, நீங்கள் கேளுங்கள், அதுஅல்லிமூன அல்லாஹ பிதீனிக்கும், உங்களது மார்க்கத்தை நீங்கள் அல்லாஹ்விற்கே கற்றுக் கொடுக்கிறீர்களா? இந்த மார்க்கம்
கற்றுக் கொடுத்தது யார்? அல்லாஹ்வும் அவனது தூதர் வந்து நமக்கு கற்றுத் தந்திருக்கிறாங்க. ஆனால் நாம இன்னைக்கு என்ன செய்யறோம்? எவ்வளவோ மார்க்கத்தில் இல்லாத காரியங்களை உண்டு பண்ணி நாம இன்னைக்கு மார்க்கத்தின் பெயரால் புதிதாக ஒவ்வொரு காரியங்களையும் செய்து வருகின்றோம். அப்ப இதிலிருந்து என்ன விளங்குகின்றது? இறைவா, நீ வந்து மார்க்கத்தை வந்து அறமுறையா சொல்லிட்ட, இன்னும் நிறைய விஷயம் இருக்குது, அதெல்லாம் நாங்க பண்றோம் பாரு அப்படின்னு நம்ம என்ன செய்யறோம்? அந்த போன்ற காரியங்களை நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றோம். இப்பேற்பட்ட அந்த மக்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி எச்சரிக்கை செய்யறாங்க அப்படின்னா, அவங்களுடைய மரண தருவாயில இன்னும் சிறிது நாள்ல இறந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுது அவங்க ஒரு அறிவிப்பு செய்யறாங்க. எப்படி? ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளங்கள் நடுங்கி கண்கள் கண்ணீரை சிந்தும் அளவிற்கு உயர்ந்த அறிவுரை வழங்கினார்கள். கண்கள்ல கண்ணீர் சிந்தும் அளவிற்கு உயர்ந்த அறிவுரைகளை வழங்கினார்களாம். அப்போது நாங்கள் அல்லாஹ்வின் தூதரை, யார் சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இது பிரிவு அறிவுரை போன்று உள்ளதே, எனவே எங்களுக்கு அறிவுரை வழங்குங்கள் என்றோம். எப்படி கேட்கிறாங்க சஹாபாக்கள்? நீங்க சொல்றதை பார்த்தா எங்களை விட்டு நீங்க பிரிந்து போற மாதிரி தெரியுது, எனவே எங்களுக்கு நீங்க என்ன செய்யுங்க, நல்ல அறிவுரைகளை நீங்கள் வழங்குங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதருக்கு நாங்க கேட்டோம். அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, நீங்கள் இறையச்சத்தை பிடித்துக் கொள்ளுமாறும் உங்களுக்கு அபிசீனிய அடிமை ஆட்சியாளராக வந்தாலும் அவர்களின் கட்டளையை செவியேற்று கட்டுப்படுமாறும் வலியுறுத்துகின்றேன். எனக்கு பின்னர் வாழ்பவர்கள் ஏராளமான கருத்து வேறுபாடுகளை பார்ப்பார்கள். அந்த நேரத்தில் என் வழிமுறைகளையும் நேர்வழியில் நடந்த ஆட்சியாளர்கள் வழிமுறையையும் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அவற்றை கடவாய்ப்பற்களால் கடித்துக் கொள்ளுங்கள். மார்க்கத்தின் பெயரால் புதியதாக உருவாக்கப்படும் புதிய காரியங்களை எச்சரிக்கை செய்கின்றேன். ஒவ்வொரு விதத்தும் புதிய மார்க்க காரியங்களும் வழிமேலாகும் என்று குறிப்பிட்டார்கள் என்று இர்ஃபான் பின் சாரியா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. இது அபூதாவுல 3991வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டது. இதுல ஒரு விஷயம் தெரியுமா? நான் சொன்னல இந்த ஹதீஸ், இந்த ஹதீஸை தான் அல்லாஹ்வுடைய தூதரை தாண்டி சஹாபாக்களையும் நாம பின்பற்றலாம், ஆட்சியாளர்களையும் பின்பற்றலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் இந்த ஹதீஸை தான் எடுத்து காப்பாங்க. எப்பேற்பட்ட கொடுமன் பாருங்க. இந்த ஹதீஸ் என்ன சொல்லுகின்றது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுக்கு அபிசீனிய அடிமை ஆட்சியாளராக வந்தாலும், அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஆட்சியாளராக இருக்கிறாங்க, எனது மரணத்திற்கு முன்னால் யார் வேண்டுமானாலும் ஆட்சியாளராக வரலாம். ஈவன் அபிசீனிய அடிமை, கருப்பு நிற அடிமையாக இருக்கக்கூடிய அபிசீனிய அடிமை கூட அவர்களுக்கு ஆட்சியாளராக வந்தாலும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவரது ஆட்சிக்கு கட்டுப்பட வேண்டும். அவர் எப்படி ஆட்சி செய்வாரு? மார்க்கத்தின் பிரகாரம் அவர் ஆட்சி செய்வார்கள், அந்த ஆட்சிக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள் அப்படிமா. இதை அவங்க பிற கொள்கை கொண்ட மக்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அவர் சொல்ற அவரும் ஒரு மார்க்கத்தை சொல்லுவார், அதையும் நீங்க என்ன செய்ய கட்டுப்படுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் எதுக்கு கட்டுப்பட சொன்னாங்க? ஆட்சிக்கு எதிராக புரட்சி பண்ணாதீங்க, அந்த ஆட்சிக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள். அதே போன்று நேர்வழியில் நடந்த கலீஃபாக்கள் இருக்கிறாங்க, அவர்களது விஷயத்தை நீங்க என்ன செய்ய கட்டுப்படுத்தி நடந்து கொள்ளுங்கள். நேர்வழியில் நடந்த ஆட்சியாளர்கள் வழிமுறையையும் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். நேர்வழினா என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய அந்த நேர்வழியில் நடந்த அந்த ஆட்சி வழிமுறைகளை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் சொல்றாங்க, மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாக்கப்படும் ஒவ்வொரு காரியங்களும் அனாச்சாரமாகும், ஒவ்வொரு அனாச்சாரமும் வழிகேடாகும், ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் போய் சேர்க்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. முதலில் நாம் என்ன விலகிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நாம நினைக்கின்றோம் என்ன, ஒரு நோம்பு தானே வைக்கிறோம், ஒரு தஸ்பீஹ் தானே சொல்கிறோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த காரியமே என்ன செஞ்சோம், நம்மள நரகத்தில் போய் கொண்டு போய் சேர்த்து. உதாரணமாக உங்கள்ட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்கிறேன், நன்மைதானே நன்மைதானே என்று இந்த விழா செய்யக்கூடிய மக்கள் சொல்றாங்க. அந்த மக்கள் யாராவது இப்ப காலையில ஃபஜ்ர் தொழுகை எத்தனை ரக்காயத்து? 2 ரக்காயத்து. 2 ரக்காயத்து தொழுகிறாங்களா இல்ல 3 ரக்காயத்து தொழுகிறாங்களா? 2 ரக்காயத்து தொழுகிறாங்க. எதனால் 2 ரக்காயத்துகள் தொழுகிறார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 ரக்காயத்து நமக்கு தொழு வச்சு காமிச்சிருக்காங்க.
யாராவது ஒரு நபர் 4 ரக்காத் ஃபஜ்ர் தொழுகை தொழுது விட்டு அவர்கிட்ட கேட்கிறான், என்ன மௌலானா 4 ரக்காத் தொழுறீங்க ஃபஜ்ருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவர் சொல்றாரு, எப்ப கூட இருக்கிற தொழுத நன்மை தானப்பா அப்படின்னு சொல்லி சொன்னா அதை ஏத்துக்கிறோமா? அதேதான் நம்ம ஏத்துக்கிற மாட்டோம்ல. எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மார்க்கத்தை தந்தார்களோ அப்படித்தான் இந்த மார்க்கம் இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு மூமினுடைய ஆழ்மனதும் சொல்லுகின்றது. ஆனால் நாம் என்ன செய்கின்றோம், சில நேரங்களிலே நன்மைதானே நன்மைதானே என்று சொல்லி இந்த விதாத்தான காரியத்தில் நாம் நம்பி விழுந்தோம். அதுக்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க சொல்றாங்க, என் சமுதாயத்தவர் அனைவரும் சொர்க்கம் செல்வார்கள் ஏற்க மறுத்தவரை தவிர என்று கூறினார்கள். மக்கள் திரும்பி கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்க மறுத்தவர் யார் என்று கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எனக்கு கீழ்ப்படிந்தவர்கள் சொர்க்கம் புகுவார், எனக்கு மாறு செய்தவர் சத்தியத்தை ஏற்க மறுத்தவர் ஆவார், அவங்க நரகம் புகுவாங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதரின் அந்த வழிமுறைகளை நாம் மிகவும் இறுக்கமாக பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். நீங்க எந்த அமல் செய்து கொள்ளுங்க, அந்த அமல் எங்கிருந்து வந்தது என்பதை பற்றி நீங்கள் பார்க்க வேண்டும். நாம் ஒரு நோன்பு வைக்கிறோமா, இந்த நோன்பு அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த நோன்பா? நாம் ஒரு ரக்காத் தொழுகிறோமா, இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு சொல்லி அடிப்படையில் இந்த அமலை நாம் செய்கின்றோமா? ஒரு திருமணம் நடத்துகின்றோமா, இந்த திருமணம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிய அடிப்படையில் நாம் இந்த திருமணத்தை நடத்துகின்றோமா? ஒரு வீட்டில் ஒரு மௌத் செய்தி வந்துருச்சு, ஒரு மரணம் சம்பவம் நடந்து போயிருச்சு, அந்த மரணத்திற்கு சில சடங்கு சம்பிரதாயங்கள் இருக்கிறது. அதை குளிப்பாட்ட வேண்டும், கஃனிட வேண்டும், அந்த ஜனாதாவிற்கு தொழுகை வைக்க வேண்டும், அதை அடக்கம் செய்ய வேண்டும். இது போன்ற காரியங்களில் நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுகின்றோமா? அவர்கள் ஒரு விஷயத்தை எப்படி அந்த ஜனாதாவிற்கு தொழுகை வைக்க வேண்டும், எப்படி அதற்கு குளிப்பாட்ட வேண்டும் என்று மார்க்க அவர்கள் கற்றுத் தந்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் நாம் நடந்து கொள்கின்றோமா? குழந்தை பிறந்தால் அந்த குழந்தையை எப்படி நாம் வளர்க்க வேண்டும், அந்த குழந்தைக்கு நாம் என்னென்ன விஷயங்களை செய்ய வேண்டும், அதையெல்லாம் செய்கின்றோமா? இப்படி எல்லா விஷயங்களிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு வழிகாமிச்சிருக்கிறாங்க. எனவே இது போன்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழிமுறைக்கு மாறாக எங்க ஊரில் இதுதான் பழக்கம், எங்கள் மஹல்லாவில் இதுதான் பழக்கம், எங்கள் தெருவில் இதுதான் பழக்கம் என்று சொல்லிக் கொண்டு நாம் மார்க்க விஷயங்களை விட்டு வெளியேறி சென்றோம் என்று சொன்னால் அது அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்படாது. மாறாக அல்லாஹ்விடத்திலே அந்த காரியம் நிராகரிக்கப்பட்டு தான் தோன்றித்தனமாக அமல்களை செய்ததற்காக வேண்டி அல்லாஹ் நாளை மறுமையில் நரகத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு வாய்ப்பளிக்கின்றது. எனவே விதத்தான காரியங்களில் மிகவும் நாம் எச்சரிக்கையாக உஷாராகவும் இருக்க வேண்டும் என்று கூறி இந்த சிறிய உரையை செய்கின்றோமா?